மின் வாரியத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டிருக்காரு. 2001 இருந்து இப்போது வரைக்கும் மின் வாரியம் கடந்து வந்த பாதை என்ன அப்படிங்கிறத விவரிச்ச அமைச்சர், மின்துறைக்கு 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில எந்த விதமான ஒரு புதிய திட்டங்களுமே அவங்க செய்யல, செலவினம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையுமே முன் வச்சிருக்காரு அமைச்சர். கடந்த 25 வருஷத்துல வருவாய் எவ்வளவு, செலவினம் எவ்வளவு, காலி பணியிடம் எல்லாம் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கு, என்ன விவரம், உபகரணங்களினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சு, ஒப்பந்த பணியாளர் முறையெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தாவேகாவினுடைய இந்த வெள்ளை அறிக்கைக்கு மின்துறை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீண்ட விளக்கமுமே அளிச்சிருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில ஆண்டுதோறும் படிப்படியா நடவடிக்கைகள்லாம் எடுத்து செலவினத்தை குறைச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையுமே செந்தில் பாலாஜி கொடுத்திருக்காரு. அப்படி அமைச்சர் நிர்மல்குமார் வெள்ளை அறிக்கையில என்னென்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு, அதற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்னென்ன விளக்கங்களை தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல கொடுத்திருக்காருன்னு பார்க்கலாம். மின் வாரியத்தினுடைய வருவாய் குறித்து பேசிய அமைச்சர், ஆண்டு வாரியா எவ்வளவு வருவாய் வந்திருக்கு, செலவு எவ்வளவு, அதே போல எவ்வளவு வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. இதனை மேற்கோள் காட்டி பேசிய செந்தில் பாலாஜி, வருவாய்க்கும் செலவுக்கும் இடையில பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கு, அவங்களுக்கு முன்னாடி அதாவது அதிமுக ஆட்சியில இழப்பு எப்படி இருந்துச்சு, அதை திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எப்படி சரி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையுமே அளிச்சிருக்காரு. 2001 ஆண்டு 2006 ஆண்டு வரைக்கும் ரெவன்யூ 59,000 கோடி, செலவினங்கள் 67,000 கோடி அளவுக்கு இருந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கு 57,625 கோடியாக இருந்த ரெவன்யூ 65,447 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால டேரிஃப் ரிவிஷன் நம்ம 2022 நம்ம பண்ண டேரிஃப் ரிவிஷன்னால கிட்டத்தட்ட 100% மேல 65,447 கோடி நமக்கு புதிதாக ரெவன்யூ உள்ள வந்திருக்கு. இந்த டேரிஃப் ரிவிஷனுக்கு அப்புறமும் நீங்க அந்த செலவினங்கள் 51,831 கோடி கூடி இருக்கு. ஏன்னா என்ன புதுசாக பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நிறைய திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சா இல்ல, புதிதாக நீங்க வேக்கண்டா இருந்த ஒரு 50,000 பேர் 60,000 பேர் பணியிடங்களை நிரப்புனீங்களா இல்ல, எதுவுமே செய்யாமல் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிருக்கீங்க. வருவாய் ஒரு பக்கம் மின்கட்டண உயர்வால் மட்டும் உயர்வது அல்ல, நம்மளுடைய கூடுதல் மின் நுகர்வு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வருவாய், அதுபோல மின்சார வாரியம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், வட்டி குறைப்பு, பிளையாஸ்ல வருமானம், இப்படி பல்வேறு வகைகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக வருவாய் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் கூட மின் கொள்முதல், மின் உற்பத்திக்கான செலவினங்கள், அதே போல எம்ப்ளாய்க்கான காஸ்ட், டிரான்ஸ்மிஷன் சார்ஜ், இப்படி பல்வேறு வகைகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய செலவினங்களும் உயர்ந்திருக்கின்றன. செலவினங்கள் உயர்ந்தாலும் கூட நாங்கள் இழப்பை குறைத்திருக்கின்றோம். இந்த கடைசி ஆண்டு வெறும் 933 கோடி அளவிற்கு குறைந்திருக்கின்றன. மின் வாரியத்தினுடைய கடன் குறித்து பேசும்போது கடன் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களையுமே வெள்ளை அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. எந்தெந்த ஆட்சி காலத்துல எவ்வளவு கடன் அளவு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விவரத்தை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட நிலையில, இது நாங்கள் வாங்கிய கடனுக்கு மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி வாங்கிய கடனுக்கும் சேர்த்து வட்டி கட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செந்தில் பாலாஜி விளக்கமாக கொடுத்திருக்காரு. அதே போல அந்த கடன் விவரங்களை வெள்ளை அறிக்கையில கூறாம மறைச்சிருக்காங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. 2021 26 வரைக்கும் 87,399 கோடி கடன் மட்டும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க ரெவன்யூ உள்ள வந்திருக்கு, எக்ஸ்பெண்டிச்சரும் அதிகமாயிருக்கு, கடனும் அதிகமாக வாங்கப்பட்ட ஆண்டு. நீங்க 87,399 கோடி கடனும் அதிகமாக வாங்கப்பட்டுச்சு. 2021 ஆண்டு ஆட்சி பொறுப்பை எங்களுடைய முதலமைச்சர்கள் ஏற்ற பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் 1,59,731 கோடி. ஒரு வருஷத்துக்கு நான் அப்பவே சட்டமன்றத்தில் சொன்னேன், 1,59,000 கோடி கடன் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 15,000 கோடி மின்சார வாரியம் வட்டி மட்டும் செலுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடினா 5 வருஷத்துக்கு 75,000 கோடி வட்டி மட்டும் கட்டியிருக்குன்னு. இது நாங்க வாங்கின கடனுக்கல்ல, இதற்கு முன்பா இருந்த கடனுக்கு செலுத்திய வட்டி. அப்ப எவ்வளவு 5 வருஷத்துல வட்டி கட்டணும் அப்படிங்கறத அந்த வெள்ளை அறிக்கையில இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா
உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். மின் கொள்முதல் குறித்த விவரங்களுமே இந்த வெள்ளை அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. நடப்பு ஆண்டுல அதிகப்படியான மின் நுகர்வு ஏற்பட்டிருக்கு, அது எவ்வளவு அப்படிங்கிற மாதிரியான விவரங்களையுமே பட்டியலிட்டிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொரு வருஷமும் மின் தேவை கணிசமா உயர்ந்திருக்கு. இதனால கொள்முதல் உற்பத்தியையும் அதிகரிக்கணும். வெளி மாநிலங்கள்ல மின்சாரம் வாங்கின காரணத்தினால செலவு ஏற்பட்டிருக்கு. இதை ஏன் வெள்ளை அறிக்கையில சொல்லல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னா 21,000 மெகாவாட். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜெனரேஷன் மூலமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அது 4,246 மெகாவாட் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இது இப்ப ஏதோ புதுசா ஏற்பட்டது இல்ல. இது இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த 21,307 ஏற்பட்டுருச்சு. இவங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கூட அந்த அளவுக்கு கூட உயரல. இந்த மின் தேவை அதிகரித்ததற்கேற்ப நாம் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கோம். இன்னொன்று ரொம்ப விவரமா காலையில ஒரு கருத்தை முன் வச்சாரு. அதாவது மின்சாரத்தினுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் இருக்கு. எமர்ஜென்சிக்கு நம்ம எக்ஸ்சேஞ்சில் வாங்குறோம். அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கு அன்றைய எக்ஸ்சேஞ்ச் என்ன ரேட்டு நிர்ணயிக்குதோ அந்த ரேட்டை நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு தான் பணம் கொடுக்குறோம். யாரும் நமக்கு சப்ளை பண்றவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்ல. மின்சார வாரியம் யார் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம எக்ஸ்சேஞ்சில் பணத்தை கட்டுறோம், அவங்க நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க, நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். இதுதான் எக்ஸ்சேஞ்சுக்கும் மின்சார வாரியத்துக்கும் உள்ள நடைமுறைகள். யார் சப்ளையர், கருப்பா சாப்பா யாருமே நமக்கு தெரியாது. யாருமே அதுதான், இப்ப இருந்தாலும் சரி, முன்னாடி இருந்தாலும் அதுதான். அதனால எக்ஸ்சேஞ்சுக்கு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்குறோம். அடுத்து மின் வாரியங்கள்ல இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் அரசனுடைய வெள்ளை அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. இது குறித்து செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் அளிச்ச முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த காலங்கள்ல இதே பணியாளர்கள் தானே இருந்தாங்க, இவங்களை வச்சு சீரான மின் விநியோகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மின் வாரியத்துல 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை சமீபத்துல முதலமைச்சர் விஜய் வழங்கினாரு. அது குறித்தும் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்திருக்காரு. நம்மளுடைய மொத்த தேவை, டிஎன்இபியோட மொத்த தேவை 1,40,635 எம்ப்ளாயிஸ் இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் இப்போ நம்பர் இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சுதான் எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு 343 பேர் மட்டும்தான் அவங்க வேலைக்கு எடுத்தாங்க. இப்போ கரண்ட் வேக்கண்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் அரை மணி நேரத்தில் சொன்னோம்ல, அரை மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார். குறிப்பா கடந்த 5 ஆண்டுகள்ல 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. ஏஇ போஸ்ட், ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்க மூலியமா ஒண்ணு மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசனுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க இதை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி, இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு அதுக்கான ஆணைகளை கொடுத்திருக்காங்க. இப்ப தேர்தல் இல்லாம இருந்தா நாங்களே எங்க முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்க கொடுத்திருப்போம். மேலும் தனியார அனுமதித்தது மறைமுகமா லாபம் சம்பாதிக்கிற செயல்தான் அப்படின்னும், கடந்த 25 வருஷத்துல இது நடந்திருக்கு அப்படின்னும், கடந்த திமுக ஆட்சியில 122 துணை மின் நிலையங்கள் மட்டுமே தான் உருவாக்கப்பட்டிருக்கு, நிறைய அறிவிப்புகளை மட்டும்தான் செந்தில் பாலாஜி வெளியிட்டிருக்காரு அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. இதற்குமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு தனியார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல
எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜியில் அவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் நம்ம பண்ணலை? நம்ம பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் வந்து இங்கே பண்ணிட்டு போகிறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டாக நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க வந்து இந்த 25 வருஷமா பண்ணியிருக்காங்க. மின்சார கொள்முதல்ல மிகப்பெரிய ஒரு தவறுகள் நடந்தது, இழப்புகள் நடந்தது, நிறைய அதுல வந்து லீக்கேஜ் இருக்கு, அதை அடைக்கணும், சீர்திருத்தம் பண்ணணும், இப்படி பல கருத்துக்களை ஒவ்வொரு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்லைட் அப்பையும் அந்த கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்தாங்க. அதாவது இது கம்ப்ளீட் மின்சாரத்தினுடைய கொள்முதல்ங்கிறது தனியார்கிட்ட வாங்குறது எல்லாமே டெண்டர் தான். யாரு வேணாலும் டெண்டர் போடலாம். ஒன்று நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க போடலாம், ஸ்டேட்டை தாண்டி வெளியில இருக்கிறவங்களும் போடலாம். அவங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கிட்டா அதுக்கான அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த பிரைஸ் டான்ஜெட்கோ ஏத்துக்கலன்னா அதுக்கான அக்ரிமெண்ட் போட மாட்டாங்க. திரும்ப அவங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைக்க சொல்லி பேசுவாங்க. குறைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டா டான்ஜெட்கோ அக்ரிமெண்ட் போடுவாங்க, ஒத்துக்கலன்னா ரீடெண்டர் போவாங்க. இதுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இருக்கக்கூடிய நடைமுறை. ஆகையால அதை வந்து மின்துறை அமைச்சர் கொஞ்சம் அதை பார்க்கணும், ஸ்டடி பண்ணி பார்க்கணும். இப்படி மின்துறை சம்பந்தமாக வெளியான வெள்ளை அறிக்கை குறித்து தற்போதைய மின்துறை அமைச்சரும் முன்னாள் மின்துறை அமைச்சரும் மாறி மாறி விமர்சனங்களையும் விளக்கங்களையும் முன் வச்சிருக்காங்க.